ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இந்த பன்னீர். இப்போ இந்த பன்னீரை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை எடுத்துருக்குறேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லாவே முழுமையாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை இருக்கும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கிட்டு 2 தக்காளி பழத்தை எடுத்துருக்குறாங்க. அது இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதக்காமல் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த பச்சை வாடெல்லாம் போயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்குறேங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க. இந்த பச்சை வாடை எல்லாமே போகணும் மசாலாவில் இருக்கிறது. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தழையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம கிரேவி நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.